ஹலோ நண்பா, வெல்கம் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க மெட்டா ஏஐ பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு மெட்டா ஏஐனா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு லோ கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் காட்டும். இது என்னென்னா வாட்ஸ்அப்பில் நியூவாக வந்திருக்க ஏஐ ஃபியூச்சர் மெட்டா ஏஐ. இதை பற்றி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியும் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாரு, இது சேஃபா ப்ரோ? இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது வாட்ஸ்அப்பில் செப்பரேட்டாக வந்திருக்க பிளக்கின் கிடையாது. இது இன்பில்ட்டாக வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்க ஒரு ஏஐ ஆப்ஷன் தான். ஸோ இது சேஃபான ஆப்ஷன் தான். நீங்கள் மெட்டா ஏஐ ஏதாவது சேட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மெட்டா ஏஐன்னு போட்டு சென்ட் பண்ணுற மெசேஜ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ஏஐக்கு ரிசீவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெட்டா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேட்டில் இருக்க வேறு எந்த மெசேஜையும் ரீட் பண்ண முடியாதுன்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சேஃபான ஆப்ஷன் தான். இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மெட்டா ஏஐயை நம்ம மொபைலிருந்து டெலிட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மெட்டா ஏஐ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. மெட்டா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ நீங்கள் அதை ரிமூவ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மெட்டா ஏஐயை ஓப்பன் பண்ணி அது கூட ஏதாவது சாட்க்கு இதை பண்ணியிருந்தீங்கன்னா அதை மட்டும் வேணும்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். மெட்டா ஏஐயை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், டெலிட் கொடுத்துக்கலாம். மற்றபடிக்கு நீங்கள் இந்த ஐக்கானை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. இதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா இதை யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்க தானே? இந்த மெட்டா ஏஐயை வச்சு நம்ம வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிடுவாங்களா இல்லையான்னு கேட்டிருக்காரு. வாட்ஸ்அப்பை வந்து மெட்டா ஏஐயை வச்சு ஹேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாட் பாசிபிள். ஏன்னா இது வாட்ஸ்அப்லேயே இன்பில்ட்டாக வந்திருக்கிறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சேஃபானது தான். இந்த மெட்டா ஏஐயை வச்சு யாரும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண முடியாது, மிஸ்யூஸும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தானா இல்லை தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் வருமா? ப்ரோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் வராது. ஃப்யூச்சரில் அப்டேட் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ஏஐ கூட சேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இது சேஃபா? அப்புறம் டூ மச் டேட்டா கன்சியூம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது சேஃப் தான், நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். டேட்டா கன்சியூம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப லோவாக தான் கன்சியூம் பண்ணும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவுக்கெல்லாம் கன்சியூம் பண்ணாது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணால் எந்த அளவுக்கு டேட்டா வந்து கன்சியூம் ஆகுமோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் ஆகும். பெருசாக டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது. அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ChatGPT மாதிரியா? ஆமாம் ப்ரோ, இது ChatGPT மாதிரி தான். ஆனால் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பிங்க் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர். அந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டா ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் க்ரியேட் பண்ண முடியும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இட்ஸ் அவைலபிள் இன் ஐஃபோன் பட் ஆண்ட்ராய்டில் இருக்கான்னு தெரில அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆண்ட்ராய்டு ஐஃபோனு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்துருச்சு, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஏன்னா இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் வெர்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஷோவிங் மை வாட்ஸ்அப்னு கேட்டிருக்காரு. உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டா ஏஐ ஐக்கான் வந்து ஷோ ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கிங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்துருச்சானே. ஒருவேளை வரலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஐ பட்டன் இருக்கும், இல்லைனா ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல கிளியர் டேட்டான்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர் கேட்ச்னு இருக்குல்ல, இது கொடுங்க. கிளியர் டேட்டா கொடுத்துறாதீங்க. கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா சேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கானே. இதெல்லாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மெட்டா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எல்லாத்துக்கும் வரல. சில யூசர்ஸ்க்கு வந்திருக்காது, சில ஃபோன்ஸில் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில ரீஜியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்புடைய நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெட்டா ஏஐ ஆப்ஷன் ஷோ ஆகலைன்னா அதை எப்படி கொண்டு வரதுன்னு டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ மெட்டா ஏஐக்கு நம்ம மொபைல் நம்பர் தெரியுமா ப்ரோ? எப்படியெல்லாம் டவுட் வருது பார்த்தீங்களா? மெட்டா ஏஐக்கு நம்ம மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் சேட் எதையும் அதனால் ரீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் என்கிரிப்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது தேர்ட் பார்ட்டி யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணாது. சேஃப் அண்ட் செக்யூராக தான் வச்சுருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், சேஃபானது தான். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நம்ம ஏற்கனவே பண்ண சேட்ஸ் எல்லாம் இது ஞாபகம் வச்சுருக்கு. ஆமாம் ப்ரோ, அதாவது நீங்கள் மெட்டா ஏஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் ஏதாவது சேட் பண்ணிங்கன்னா
அந்த சாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஞாபகம் வச்சுருக்கும். அதை எதுக்காக ஞாபகம் வச்சுருக்கேன்னா, நம்ம கண்டினியூட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டா ஏஐட்ட வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஒன் பேராகிராஃப் அபவுட் சென்னைன்னு போட்டு சென்ட் கொடுக்குறேன். இப்போ சென்ட் கொடுத்தோடனே ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பற்றி அது டைப் பண்ணிடுச்சு. இப்போ நான் அடுத்த சாட்டில் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட்டன்னு மட்டும் போடுறேன். இப்போ நான் ஷார்ட்டன்னு போட்டு சென்ட் கொடுத்தேன்னா அந்த சென்ட் பண்ணிச்சில ஒரு பேராகிராஃபே அதை வந்து அப்படியே ஷார்ட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேட் பண்ணிட்டு போகலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுருக்கோம். ஒருவேளை இந்த சேட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா இந்த மெட்டா ஏஐ கிளிக் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் சேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளியர் சேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மெட்டா ஏஐ கூட சேட் பண்ண சேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நியூ கான்வர்சேஷனில் சேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே அதை ரிமூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா மெட்டா ஏஐ ஆப்ஷன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம். மற்றபடிக்கு இந்த ஐக்கானை வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது வேணால் அப்டேட் இது வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருனா, ப்ரோ இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணுமா இல்லை தங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாமா? ப்ரோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. தங்கிலீஷும் ஒர்க் ஆகல, தமிழும் ஒர்க் ஆகல. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரீப்ளே டைப் பண்ணுது. டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷாக மாறிடுது. இன்னும் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பழக்கப்படலை. ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணலாம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சென்டென்ஸில் டைப் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ராங்காக டைப் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் இதில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் அது கூட ஏதாவது சேட் பண்ணும்போது அது சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கணும்னு இல்லை, தப்பாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த ஆப்ஷன் எதற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காரு. இந்த மெட்டா ஏஐ ஆப்ஷனை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு லோ கார்னரில் மெட்டா ஏஐ இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சேட் பண்ணலாம். ஃபன்னாக ஹாய்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே பண்ணும். இது கூட சும்மா நீங்கள் பாட்டுக்கு சேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டுடே டே என்னன்னு போட்டோம்னா ரீப்ளே பண்ண பாருங்கள். இப்போ என்ன ரீப்ளே பண்ணியிருக்கு பாருங்கள், ஜூன் 28 ஃப்ரைடே 2024 ரீப்ளே பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் சேட் அது கூட போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எப்போச்சும் போர் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தனாலும் நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ணும். இப்போ டாலஸ்ட் மவுண்டன் இன் வேர்ல்டுன்னு போட்டு சென்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அது ரீப்ளே பண்ணியிருக்கு பாருங்கள், மவுண்ட் எவரெஸ்ட்னு. கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே பண்ணுது. கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, இதை வச்சு நீங்கள் ஒரு பேராகிராஃபு எஸ்ஏ கூட க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதை பற்றி கேட்டிங்கனாலும் அது கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஃப்யூச்சரில் வந்து தமிழ் அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு சூப்பரான ஃபியூச்சர் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் க்ரியேஷன். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜாக கொடுக்கும். கிரியேட் இமேஜ்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இமேஜ் கொடுக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர் ஓல்டு பாய் வால்க் வித் கேட் இன் மெயின் ரோடுன்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு கேட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் வால்க் பண்ணி போகிற மாதிரி வந்துச்சா. ஆனால் நம்ம 21 இயர் ஓல்டு பை கேட்டோம், இதில் கொஞ்சம் சின்ன பையன் வந்திருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் ரீக்ரியேட்னு டைப் பண்ணி சென்ட் கொடுத்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணால் மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி என்ன இமேஜ் உங்களுக்கு வேணும்னு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிங்கன்னா அது இமேஜாக வந்து கொடுக்கும். இமேஜ் மட்டும் கிடையாது, இதை வச்சு நீங்கள் ஒரு லோகோ கூட க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 3Dயாக வேணுமா இல்லை ஒரு ட்ராயிங்காக வேணுமா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜாக கொடுக்கும். உங்களுக்கு அந்த இமேஜ் பிடிக்கலன்னா நீங்கள் மறுபடியும் ரீக்ரியேட்னு டைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணும். இந்த மாதிரி எத்தனை தடவை வேணால் நீங்கள் ரீக்ரியேட்னு டைப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லு. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் டிபி, இன்ஸ்டாகிராம் டிபி, இல்லை யூடியூப் சேனலுக்கு லோகோ, பிஸ்னஸுக்கு லோகோ எது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா போதும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெட்டாயை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேட்டு இமேஜெலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சாட்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா மேலே மெட்டாயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் சாட் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணோன்னா இந்த இடத்துல வெளியே வந்துட்டு மெட்டாயை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, இந்த மெட்டாயை வந்து நம்ம தனியாக அது கூட போய் சேட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் இது குரூப்பில் அண்டு பர்சனல் சாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் யாராச்சும் ஒருத்தருடைய பர்சனல் சாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு அட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டாஏ ஆப்ஷன் காட்டும். டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மெட்டாஏட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கேட்கலாம், இல்லைனா இமேஜ் இது க்ரியேட் பண்ண சொல்லலாம். இப்போ அதே இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே அந்த இமேஜ் வந்து க்ரியேட் ஆகி வந்துச்சா. இந்த மாதிரி க்ரியேட் ஆகி வர இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ பர்சனல் சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பரோ வந்து பார்த்திங்கன்னா மெட்டாயோடைய ரீப்ளே வந்து பார்த்துக்க முடியும். மெட்டாயை வந்து பார்த்திங்கன்னா மெட்டா இன்புட் சென்ட் பண்ணுறீங்களா அந்த மெசேஜை மட்டும்தான் ரீட் பண்ணும். உங்கள் பர்சனல் சாட்டில் இருக்க வேறு எந்த மெசேஜையும் ரீட் பண்ணாது. ஸோ சேஃபானதான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சாட்லேயும் குரூப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் நம்பர்ஸ் எல்லாத்தோடைய நேமும் ஷோ ஆகும்ல, அதில் மெட்டாயும் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அது ரீப்ளே பண்ணுற மெசேஜ் ஆர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். எல்லாருமே பார்த்துக்கலாம். நீங்கள் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஃபன் பண்ணலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபானதாக யூஸ்ஃபுல்லானதான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நான் இப்போ சொன்ன டவுட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டெக் தமிழ் சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.